கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், மணி ரொட்டேஷன் இருக்குது. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் தலையிடாதீங்க. கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி இருக்காங்க. 7ல் செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. அப்படி இருந்தாலே நம்முடைய ஜேர்னியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிய பிளானிங் எதுவும் வேண்டாம். புதிய ப்ராஜெக்ட் எதுவும் வேண்டாம். புதுசாக நீங்கள் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபடுறதோ, புதுசாக லேர்ன் பண்ணுறதோ, புதுசாக ஏர்ன் பண்ண நினைக்கிறதோ இதெல்லாமே இந்த வாரம் சுமார். இந்த வாரம் எல்லா விதமான உறவுகளையும் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். நெருங்கிய உறவினர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடு மாறலைன்னா சந்தோஷப்படுங்க. அதோட இந்த வாரம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை. வருமானம், சம்பாத்தியம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாகவே இருந்துகிட்ருக்கு. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுலேயும் போராட்டமான பிரச்சனைகள். ஸோ இந்த வாரம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்லேயும் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் கூட எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் ஒரு சில நற்பலன்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் மட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் இருக்குது. பொருளாதார இன்சென்டிவ் நடந்தாலும் சரி, வேறு மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கனாலும் சரி, வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான அதுக்கான மதிப்பு மரியாதை கூடும். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பெருமாளுடைய ஸ்தலங்களில் பெருமாள் வழிபாடும், சிவஸ்தலங்களில் பைரவர் வழிபாடும் ரொம்ப முக்கியம்.